வெல்கம் டு Gladiya Priyadashini's tutorials. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீலிங் ப்ரஷ் டூல். ஹீலிங் ப்ரஷ் டூல் எதுக்கு அப்படின்னா ஃபோட்டோ ரீடச்சிங்காக. இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் CS3 வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் அந்த ரீடச்சிங் டூல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னால் கூகுள்லேருந்து ஃப்ரீ இமேஜஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நார்மலாக நீங்கள் கூகுள்லேருந்து இமேஜஸ் எடுக்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம எடிட்டிங்க்காக எடுக்கும் போது காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால் கூகுளில் செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ்டு சர்ச் போங்க. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ்னு இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டு யூஸ், ஷேர் ஆர் மாடிஃபை, ஈவன் கமர்ஷியலி. நான் இப்படி தான் ஆக்ட்ரஸ் கார்த்திகாவோட இமேஜ் எடுத்திருக்கேன் எடிட்டிங்காக. ஓகே, இப்போ நம்ம ஹீலிங் ப்ரஷ் டூல் போகலாம். ஹீலிங் ப்ரஷ் டூல் இந்த வெர்ஷனில் ஷார்ட்கட் கீ ஜே. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், ஹீலிங் ப்ரஷ் டூல், பேட்ச் டூல், ரெட் ஐ டூல். இதில் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்திருக்கேன். இப்போது டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இமேஜ் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம்க்கு ஷார்ட்கட் கீ ctrl++. ப்ரஷ்ஷோட சைஸை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணோன்னா உங்கள் கீபோர்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு உங்களோட பிக்சரில் ஆக்னி இல்லை பிளாக் மார்க்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அது எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னா பக்கத்தில் இருக்க சர்ஃபேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல காப்பி ஆகும். பிக்சர் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. டேப் கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங் மோடுக்கு வந்துடும். அகைன் டேப் கீ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஹீலிங் ப்ரஷ் டூல் பார்க்க போகிறோம். இந்த டூலில் வந்து நம்ம ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஏரியாவை காப்பி பண்ணணுமோ அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவை ரிமூவ் பண்ணணுமோ அங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பேட்ச் டூல் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலில் தேர்டாக உள்ளது பேட்ச் டூல். அதுக்காக நான் வேறு ஒரு இமேஜஸ் இப்போ நான் எடுக்கிறேன். இந்த ஃப்ளவர் இமேஜில் பேட்ச் டூல் வச்சு எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணும்போது சோர்ஸ் டெஸ்டினேஷனை 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டெஸ்டினேஷன் எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் என்னென்னு இப்போ நான் ஒர்க் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜ் மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, முடித்தோன்னே நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். டெஸ்டினேஷன்னு நான் கொடுத்ததுனால நான் இப்போ செலெக்ஷன் பண்ணது
எனக்கு இந்த மாதிரி காப்பி ஆயிருக்கு. இதே நீங்கள் ஒரு எம்டி லேயரில் வச்சு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நான் இப்போ அதே ஒரிஜினல் லேயர்லேயே நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பேட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். பேட்ச் டூலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த பேட்டர்னில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுத்து அப்ளை பண்ணோன்னா அந்த பேட்டர்ன் செலெக்ஷன் பண்ணிவிட்டு யூஸ் பேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் இப்போ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பேட்ச் டூல் வச்சு உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் நான் ஒரு 4 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஒவ்வொரு டூலாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெட் ஐ ரிமூவல் டூல். இந்த டூல் ரெட் கலரில் உள்ள ஆப்ஜெக்டில் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த டூல் எடுத்துகிட்டு ரெட் கலரில் உள்ள சர்ஃபேஸில் ட்ராக் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்க ஆப்ஜெக்டை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணோம். இந்த டூல் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அகைன் ஆக்ட்ரஸ் கார்த்திகாவோட இமேஜுக்கு வந்துடலாம். இப்போது நான் ஹீலிங் ப்ரஷ் டூல் மூலமாக ஆக்னிஸ் ரிமூவ் பண்ணேன் இல்லையா, இருந்தாலும் ஸ்கின்ல டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இப்போது ஸ்கின்னை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு லேசோ டூல் சொல்லி கொடுத்துருக்கேன், மார்க்யூ டூல், குவிக் செலெக்ஷன் டூல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அதில் ஏதாவது ஒரு டூல் மூலமாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. பென் டூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ctrl+j கொடுத்து லேயரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். செலெக்ஷன் ஆட் பண்ணோன்னா நீங்கள் எடுத்திருக்க டூலோட ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மைனஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டூலை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ctrl+j கொடுத்து செலெக்ஷன் பண்ணதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு லேயர் டூன் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்ட்ரு மெனுவில் பிளர் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் காஷியன் பிளர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 1.0 கொடுத்துருக்கேன் ரேடியஸ். இப்போது பிளர் ஆயிடுச்சு இல்லையா. இப்போது நமக்கு ஷார்ப் பண்ணி காமிக்கணும் இல்லையா ஐஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடம் ஷார்ப்பாக வேணுமோ அங்கே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். இப்படி எரேஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் இருக்கிறது உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். ஐப்ரோஸ், ஐஸ், அப்புறம் நோஸ், லிப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியா ஷார்ப்பாக இருக்கணுமோ அதாவது கிளியராக இருக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எரேஸ் பண்ணி விட்ருங்க.
இப்போது லேயர் 2வையும் லேயர் 1ஐயும் நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணுறேன். லேயர் மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லேயராக கன்வெர்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, லிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி இருக்க ரெட் கலருக்கு பதிலாக வேறு கலர் நான் மாற்ற போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு லிப்ஸை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பென் டூல் எடுத்துகிட்டு லிப்ஸ் செலெக்ஷன் பண்ணுறேன். பென் டூல் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் மேலே மவுஸ் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பாத் க்ரியேட் ஆகும். அந்த பாத் ஃபுல்லாக முடிஞ்சோன்னா ctrl+enter கொடுத்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதை ctrl+j கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரீப்ளேஸ் கலர் எடுத்திருக்கேன். சேச்சுரேஷன் கொடுத்துட்டு ஹியூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கலரும் வியூ ஆகுது இல்லையா? உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒப்பாசிட்டி, அந்த லேயரோட ஒப்பாசிட்டி மாற்றலாம். லேயரோட பிளெண்டிங் மோட் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு ctrl+j கொடுத்து லேயர் டூப்ளிகேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு வேணுன்ற மாதிரி ட்ரெஸ்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூ சேச்சுரேஷன் கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு டூல் வச்சு நீங்களே எடிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you for watching.